ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வாழைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் அதுக்கு ஒரு 5 வாழைக்காய் போல் எடுத்து வச்சுருக்கேன். வாழைக்காயை இது மாதிரி தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரம் வச்சு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வாழைக்காவை அதில் போட்டு உப்பு கொஞ்சமாக போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப கொதிக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. 2 கொதி வந்தாலே போதும். ஏன்னா அதிகமாக கொதிச்சிச்சின்னா குழ குழன்னு ஆகிடும். இப்போ வெந்துடுச்சு, இறக்கிடலாம். இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஒரு கடாய் வச்சு 2 ஸ்பூன் ஆயில், கடுகு, சோம்பு தாளிச்சுக்கலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் அதை கூட சேர்த்து நல்லா வெங்காயம் கோல்டு கலர் வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வாழைக்காய் வாய்வுன்றதுனால நம்ம ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச வாழைக்காயை தண்ணி வடிகட்டிட்டு இதோடு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கரம் மசாலா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் கரம் மசாலா சேர்க்கல. உப்பு ஏற்கனவே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் இப்போ பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மிளகாய் தூள் வாசனை போகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா இழுத்துடுச்சுன்னா வாழைக்காய் பொரியல் ரெடி. பாருங்கள், இப்போ தண்ணி நல்லா இழுத்துட்டு ஊற்றுன எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. இதான் நல்லா கரெக்டான பக்குவம். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம். இந்த மாதிரி வாழைக்காய் பொரியல் தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரச சாதம், வெரைட்டி ரைஸ்க்கு நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அடுத்தது நம்ம முட்டை தோசையில் காரா பூந்தி போட்டு எப்படி தோசை சொல்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இந்த தோசை நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக நல்லா இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அதுக்கு 2 கரண்டி மாவை எடுத்து நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். நான் 1 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் 2 முட்டை கூட உடச்சி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் போல் நெய் விட்டுட்டு நம்ம இந்த முட்டையை நல்லா தோசை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். 2 முட்டை ஊற்றினீங்கன்னா இன்னும் நல்லா அதிகமான முட்டை கலவாக இருக்கும். நான் இன்றைக்கி ஏன்னா 1 முட்டை தான் ஊற்றிக்கிறேன். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நம்ம காரா பூந்தி எடுத்து மேலே தூணாவில் போட்டுக்கலாம். நிறைய போட்டிங்கன்னா கூட நல்லாயிருக்கும். நல்லா க்ரன்ச்சியாக சாப்பிடும் போது நம்ம தோசை கரண்டியால் ப்ரெஸ் கொடுத்துக்கலாம். இப்போ மிளகு சீரகம் தூள் கொஞ்சம் தூவிக்கலாம். நம்ம மிளகாய் தூளை ஆட் பண்ணலாம். ஆனால் நான் இன்றைக்கி மிளகு சீரகத்தூள் தான் ஆட் பண்ணிக்கிறேன். தேவைக்கு ஏற்ப கொஞ்சமாக ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா அமுக்கி விட்டுக்குங்க. ஏன்னா இது நம்ம ஒரு பக்கம் தான் வேக வைக்க போகிறோம், திருப்பி வேக வைக்க போகிறதில்ல. அதனால் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க. கொஞ்சமாக அப்புறம் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா மொறுன்னு ஆயிடுச்சு. இது நீங்கள் வெறுமனையாக சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் தக்காளி சட்னி பொடியும் இட்லி பொடி கூடயும் வச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா க்ரன்ச்சியான தோசை. இந்த 2 வீடியோவும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.